இன்றைக்கி சிக்கன் பிரட்டல் தான் நான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே நம்ம வந்து சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு கிரேவி தான் இது. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானா பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்து வதக்கி செய்கிறப்ப சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக கிடைக்கும். அந்த சிக்கனோட நல்லா வந்து நமக்கு சேர்ந்து வந்திருக்கும். இப்போ சிக்கனையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தண்ணி விட்டு விடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது மட்டுமே சேர்த்தாலே போதும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக வைக்காமல் ரொம்ப திக்காக இருக்கிற மாரி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி போட்டுக்கணும். தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம்.